ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம அம்மனுக்கு ஒரு saree வச்சு எப்படி அலங்காரம் பண்ண போகிறோம். டபுள் லேயரில் வச்சு ஃப்ரண்ட் முந்தி வச்சு saree எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நியூ saree எடுத்திருக்கேன், அதனால் அதில் உள்ள ஃப்ளீட்டையே அப்படியே வச்சுருக்கிறேன். நம்ம எப்படி saree கட்டுறோமோ அந்த மாதிரி பாடி பார்ட்டை வந்து அந்த நீளத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே முந்தியை வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த நீளத்தில் ஃப்ளீட் வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து உடம்பை சுற்றி ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டு முந்தி வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். பாடி கீழே வந்து அந்த ரெட் கலர் வந்து 2 ஃப்ளீட்டாக வரப்போகுது சாரியில். இது வந்து மேலே முந்தியாக வரப்போகுது. நான் வந்து ஒரு செம்பு குடம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இதை பாருங்கள் மடிச்சிருக்கேன் 2, அப்போ தான் 2 லேயராக வரும் சாரிக்காக. அதை அப்படியே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக மடிச்சிருக்கேன். மேலே வந்து ஒரு இடுப்பில் மேலே வந்து ஒரு நாடா மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு அந்த குடத்தோட வாய்ப்பகுதியில் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு மேலே உள்ள லேயரை அந்த பக்கமாக எடுத்து போட்டுட்டு இதை பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டு கீழே உள்ளதை ஃபுல்லாக ஃப்ளீட் வச்சுருங்க. அதுக்கப்புறமா மேலே உள்ள லேயரை அப்புறம் அழகாக நெருக்கமாக இந்த மாதிரி ஃப்ளீட்டை எடுத்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறமே அந்த க்ரீன் மேலே முந்தி பார்ட்டை வந்து இப்படி உடம்பை சுற்றி கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு அதை வந்து ஃப்ளீட் வச்சு அதை வந்து நகராமல் இருக்க இடுப்பில் வந்து நான் ஒரு ஒட்டியானம் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் டெக்கரேஷனாக நம்ம விருப்பம்தான். பாருங்கள், நான் சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். என்கிட்ட முகம் இருந்ததுனால நான் ரெடிமேட் முகம் வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.